என் நட்புக்கு இனிய நண்பர்களே, வணக்கம். உத்திகளே இல்லாமல் வெளிப்படையாக அமைகிற கவிதைகள் கவிதைகளா? இல்லை என்பர். ஏதேனும் உணர்வுகளையாவது வெளிப்படுத்த வேண்டும் என்பர். கவிஞன் ஒரு சிந்தனைவாதி. எதைப் பற்றியோ சிந்தித்துக் கொண்டு ஒதுங்கி நிற்பவன். அப்படி ஒருவரிடம் இருந்துதான் கவிதை பிறக்கும். நான் சிந்தித்துக் கொண்டு ஒதுங்கி நின்ற நாட்கள் ஏராளம் ஏராளம். அந்த காலகட்டத்தில்தான் பல கவிதைகள் பிறந்தன. அதில் ஒன்று செம்பருத்தி விடு தூது. அந்த காலத்தில் நாரையை தூது விடுவார்கள், முகிலை தூது விடுவார்கள், தென்றலை தூது விடுவார்கள். ஆனால் இங்கே ஒரு தாய் செம்பருத்தி பூவை தூது விடுகிறாள், காணாமல் போன பெண் குழந்தைக்காக என்று கவிதை புனைந்தேன். அவள் பட்ட துயரத்தையெல்லாம் காட்டியிருக்கிறேன். பாருங்கள் அவள் வேதனையை. செம்பருத்தி விடு தூது. செம்பருத்தி பூவே, செந்தூரப் பூவே, என் சின்னவளைக் காணு, செய்தியினை கூறு. பெற்றமனம் துடிக்குதடி செம்பருத்தி பூவே, பேதைமனம் அலறுதடி செம்பருத்தி பூவே. பெற்றமனம் துடிக்குதடி செம்பருத்தி பூவே, பேதைமனம் அலறுதடி செம்பருத்தி பூவே. பாவாடை உடுத்தவில்லை, பள்ளிக்கும் அனுப்பவில்லை, பூவாடை வீசிடவும் புதுக்கொண்டை முளைக்கவில்லை. பால்மணமும் மாறவில்லை, பாதங்கள் தேறவில்லை, வீல் என்று அளமட்டும் விவரமுள்ள சிறுபிள்ளை. பாலூரி வேதனையை படைக்கின்ற வேளையிலே நாளூறு தத்தியவள் நான் கதறப் போனாளோ. குடமிருந்த இடையினிலே குழந்தையினை சுமக்கின்ற இடமிருந்து அரிக்கிறதே எங்கேதான் போனாளோ. மாமன்மார் வருகின்ற மலர்பாதை போவாளேல் தாமாக கூட்டி வந்து தருவாரே பெட்டகத்தை. பிள்ளையிலா தாய்மாரின் பார்வையிலே படலாமோ. பள்ளங்கள் அறியாமல் பாதையிலே செல்லலாமோ. ஆகாரம் இல்லாமல் ஆளாய் பறக்கின்ற ஆகாய கழுகெல்லாம் செந்தூக்காய் தூக்காதோ. எங்கேதான் போய்விட்டால் என் நெஞ்சு குமுறுதடி. பங்காறு வீடெல்லாம் பார்த்துவிட்டேன் இல்லையடி. ஒரு காலும் குந்தாமல் ஓடுகிறாள் விளையாட. கருக்கலிலே இல்லையெனில் கணவர் எனை கடியாரோ. செம்பருத்தி பூவே, செந்தூரப் பூவே, என் சின்னவளை காணு, செய்தியினை கூறு. நன்றி, வணக்கம். மீண்டும் மீண்டும் தொடரும். உங்கள் நாஞ்சில் சே நடராசன்.